ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ விஜய் அவர்கள் வந்து 110 இடங்கள் கைப்பற்றி ஜெயிச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் திரைத்துறையிலேருந்து நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட்ட முதல் தேர்தலில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் இந்த வெற்றியை பெற்றிருக்கும் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலேருந்து வந்ததில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு. ஸோ மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவோம். அந்த வகையில் வேற லெவல் தான். ஸோ எஸ்கே அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா விஜய் தேவரகொண்டான் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காரு. வைபா அவர்கள் இவரும் விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ கோலிவுட்லேருந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்துல இருந்து ஒரு இமேஜ் எடுத்து போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா காஜல் அகர்வால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஜி பிரகாஷ் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா போட்டு வெறித்தனமான கேப்ஷனா போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து வாரிசு படத்தில் நடிச்ச இந்த ஒரு ஆக்டர் இவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா யாருனே தெரியாது இவரெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து சந்தீப் கிஷான் இவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா ரத்னகுமார் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வரலட்சுமி சரத்குமார் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தளபதியோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவங்க வந்து அஃபிஷியலா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நானி அவர்கள் இவர் வந்து அஃபிஷியலா விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா துப்பாக்கி படத்தில் வில்லனா நடிச்ச இந்த ஒரு ஆக்டர் இவர் வந்து அஃபிஷியலா சொல்லியிருக்காரு வாழ்த்துக்கள் நம்ம விஜய் அவர்களுக்கு. ஸோ வெறித்தனமான சம்பவம் தான். ஸோ இவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஸோ வேற லெவல் தான். அண்ட் இதுக்கப்புறமா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் அண்ட் இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அரசியல் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்னும் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏகே சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏகேக்கு வெயிட்டிங். அண்ட் அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் சொல்லுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் யார் யார் வாழ்த்துக்கள் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம விக்ரம் அவர்கள் அஃபிஷியலான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சூப்பர் நண்பா அப்படின்ற மாதிரி கேப்ஷன்லாம் போட்டு சொல்லியிருக்காரு. ஸோ வேற லெவல் தான். ஸோ விக்ரம் அவர்கள்லாம் விஜய் அவர்களுடைய ட்ரெஸ் கோடே போட்டு போயிட்டு ஓட்டு போட்டாரு. ஸோ அந்த வகையில் அவர்லாம் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர் சம்பவம் தான். ஸோ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 110 தொகுதியில் கைப்பற்றி வச்சிருக்காரு. இன்னும் ஒரு 8 தொகுதி 118 தொகுதி வேணும் இல்லைன்னா தொங்கு சட்டமன்றம் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஸோ விஜய் அவர்கள் கூட்டணி வச்சு இது பண்ண போறாரா இல்லை வேற ஏதாவது பண்ண போறாங்களா இல்லை ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மணி 4:44 பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் 109 தொகுதி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. டிஎம்கே ரெண்டாவது இடத்துல 71 தொகுதி அண்ட் அதிமுக 54 தொகுதி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ போன வீடியோல தான் பார்த்துருந்தோம். ஸோ ஏடிஎம்கே தான் எதிர்க்கட்சியா வர மாதிரி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் இப்போ டிஎம்கே மேல வந்திருக்காங்க. ஏடிஎம்கே அடியில தள்ளி இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே 54 தொகுதி கைப்பற்றி இருக்காங்க. ஸோ வேற லெவல் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிப்போம். அண்ட் அடுத்ததா நம்ம தான் அடுத்த சிஎம். ஸோ வெறித்தனமான சம்பவமா இருக்க போது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட பின் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.